பைபிள் சவாலின் 153வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 28 முதல் 30 அத்தியாயங்கள் ஞானம், துன்பம் மற்றும் வாழ்க்கையின் மாறும் காலங்களைப் பற்றி ஆழமாக சிந்திக்க செய்கிறது. உண்மையான ஞானம் மனித அறிவிலும் செல்வத்திலும் அல்ல, தேவனை பயந்து மதிப்பதில் இருக்கிறது என்று யோபு கூறுகிறார். அவர் முன்பு பெற்ற மரியாதையும் ஆசீர்வாதங்களையும் நினைவு கூறும்போது தற்போதைய வேதனையுடன் அதை ஒப்பிடுகிறார். வாழ்க்கை விரைவாக மாறலாம், ஆனால் தேவனுடைய ஞானமும் சந்நிதியும் மாறாதவை என்பதை இது நினைவூட்டுகிறது. நமது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அனைத்தையும் தெளிவாக காணும் தேவனை நம்பலாம். உண்மையான ஞானம் அவரை சார்ந்திருப்பதில் தொடங்குகிறது. இன்று எல்லாவற்றையும் விட தேவனை தேடும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 153 of the Bible Challenge. Today's reading from Job 28 to 30 reflects deeply on wisdom, suffering, and the changing seasons of life. Job speaks about true wisdom being found only in fearing and honoring God, something far greater than earthly riches or human knowledge. He also remembers the days when he was respected and blessed, contrasting them with his present pain and humiliation. These passages remind us that life can change quickly, but God's wisdom and presence remain constant. Even when we do not understand our circumstances, we can still trust the one who sees all things clearly. True wisdom begins with dependence on Him. Let us begin today with a heart that seeks God above everything else. யோபு அதிகாரம் 28. Job chapter 28. வசனம் 1. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. Verse 1. Surely there is a vein for the silver, and a place for gold, where they find it. வசனம் 2. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். Verse 2. Iron is taken out of the earth, and brass is molten out of the stone. வசனம் 3. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். Verse 3. He setteth an end to darkness, and searcheth out all perfection, the stones of darkness, and the shadow of death. வசனம் 4. கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போக பண்ணி செல்லுகிறான். Verse 4. The flood breaketh out from the inhabitant, even the waters, forgotten of the foot, they are dried up, they are gone away from men. வசனம் 5. பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதின் கீழிடங்களிலிருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும். Verse 5. As for the earth, out of it cometh bread, and under it is turned up as it were fire. வசனம் 6. அதின் கல்லுகளில் இந்திரநீலம் விளையும், அதின் பொடியில் பொன்பொடிகளும் உண்டாயிருக்கும். Verse 6. The stones of it are the place of sapphires, and it hath dust of gold. வசனம் 7. ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. Verse 7. There is a path which no fowl knoweth, and which the vulture's eye hath not seen. வசனம் 8. துஷ்டமிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. Verse 8. The lion's whelps have not trodden it, nor the fierce lion passed by it. வசனம் 9. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோட்டை புரட்டுகிறான். Verse 9. He putteth forth his hand upon the rock, he overturneth the mountains by the roots. வசனம் 10. கன்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். Verse 10. He cutteth out rivers among the rocks, and his eye seeth every precious thing. வசனம் 11. ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான்,
Verse 11. He bindeth the floods from overflowing, and the thing that is hid bringeth he forth to light. வசனம் 12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? Verse 12. But where shall wisdom be found? And where is the place of understanding? வசனம் 13. அதின் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. Verse 13. Man knoweth not the price thereof, neither is it found in the land of the living. வசனம் 14. ஆழமானது, அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும், அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. Verse 14. The depth saith, it is not in me, and the sea saith, it is not with me. வசனம் 15. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. Verse 15. It cannot be gotten for gold, neither shall silver be weighed for the price thereof. வசனம் 16. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப் பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. Verse 16. It cannot be valued with the gold of Ophir, with the precious onyx, or the sapphire. வசனம் 17. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. Verse 17. The gold and the crystal cannot equal it, and the exchange of it shall not be for jewels of fine gold. வசனம் 18. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துகளை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. Verse 18. No mention shall be made of coral, or of pearls, for the price of wisdom is above rubies. வசனம் 19. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. Verse 19. The topaz of Ethiopia shall not equal it, neither shall it be valued with pure gold. வசனம் 20. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? Verse 20. Whence then cometh wisdom, and where is the place of understanding? வசனம் 21. அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. Verse 21. Seeing it is hid from the eyes of all living, and kept close from the fowls of the air. வசனம் 22. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதின் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. Verse 22. Destruction and death say, we have heard the fame thereof with our ears. வசனம் 23. தேவனோ அதின் வழியை அறிவார், அதின் ஸ்தானம் அவருக்கே தெரியும். Verse 23. God understandeth the way thereof, and he knoweth the place thereof. வசனம் 24. அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். Verse 24. For he looketh to the ends of the earth, and seeth under the whole heaven. வசனம் 25. அவர் காற்றுக்கு அதின் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதின் அளவை பிரமாணித்து. Verse 25. To make the weight for the winds, and he weigheth the waters by measure. வசனம் 26. மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். Verse 26. When he made a decree for the rain, and a way for the lightning of the thunder. வசனம் 27. அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. Verse 27. Then did he see it, and declare it, he prepared it, yea, and searched it out. வசனம் 28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். Verse 28. And unto man he said, Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding.
யோபு அதிகாரம் 29 Job chapter 29. வசனம் 1. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. Verse 1. Moreover Job continued his parable, and said. வசனம் 2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். Verse 2. Oh that I were as in months past, as in the days when God preserved me. வசனம் 3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். Verse 3. When his candle shined upon my head, and when by his light I walked through darkness. வசனம் 4. தேவனுடைய இரகசியச் செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. Verse 4. As I was in the days of my youth, when the secret of God was upon my tabernacle. வசனம் 5. அப்பொழுது சர்வவல்லவர் என்னோடிருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். Verse 5. When the Almighty was yet with me, when my children were about me. வசனம் 6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்தச் செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். Verse 6. When I washed my steps with butter, and the rock poured me out rivers of oil. வசனம் 7. நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது. Verse 7. When I went out to the gate through the city, when I prepared my seat in the street. வசனம் 8. வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். Verse 8. The young men saw me, and hid themselves, and the aged arose, and stood up. வசனம் 9. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். Verse 9. The princes refrained talking, and laid their hand on their mouth. வசனம் 10. பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். Verse 10. The nobles held their peace, and their tongue cleaved to the roof of their mouth. வசனம் 11. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. Verse 11. When the ear heard me, then it blessed me, and when the eye saw me, it gave witness to me. வசனம் 12. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் இரட்சித்தேன். Verse 12. Because I delivered the poor that cried, and the fatherless, and him that had none to help him. வசனம் 13. கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். Verse 13. The blessing of him that was ready to perish came upon me, and I caused the widow's heart to sing for joy. வசனம் 14. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. Verse 14. I put on righteousness, and it clothed me, my judgment was as a robe in a diadem. வசனம் 15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். Verse 15. I was eyes to the blind, and feet was I to the lame. வசனம் 16. நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். Verse 16. I was a father to the poor, and the cause which I knew not I searched out. வசனம் 17. நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். Verse 17. And I break the jaws of the wicked, and plucked the spoil out of his teeth. வசனம் 18. என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன்.
Verse 18. Then I said, I shall die in my nest, and I shall multiply my days as the sand. வசனம் 19. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி இராமுழுவதும் தங்கியிருந்தது. Verse 19. My root was spread out by the waters, and the dew lay all night upon my branch. வசனம் 20. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புதுப்பெலன் கொண்டது. Verse 20. My glory was fresh in me, and my bow was renewed in my hand. வசனம் 21. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். Verse 21. Unto me men gave ear, and waited, and kept silence at my counsel. வசனம் 22. என் பேச்சுக்கு பேசாமலிருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. Verse 22. After my words they spake not again, and my speech dropped upon them. வசனம் 23. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து, பின் மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். Verse 23. And they waited for me as for the rain, and they opened their mouth wide, as for the latter rain. வசனம் 24. நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரங்கொள்ளவில்லை, என் முகக்களையை மாறச் செய்யவும் இல்லை. Verse 24. If I laughed on them, they believed it not, and the light of my countenance they cast not down. வசனம் 25. அவர்கள் வழியை போக எனக்கு சித்தமாகும்போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். Verse 25. I chose out their way, and sat chief, and dwelt as a king in the army, as one that comforteth the mourners. யோபு அதிகாரம் 30. Job chapter 30. வசனம் 1. இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். Verse 1. But now they that are younger than I have me in derision, whose fathers I would have disdained to have set with the dogs of my flock. வசனம் 2. விருத்தாப்பியத்தினாலே பெலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? Verse 2. Yea, whereto might the strength of their hands profit me, in whom old age was perished? வசனம் 3. குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகுநாளாய் பாழும் வெறுமையுமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய். Verse 3. For want and famine they were solitary, fleeing into the wilderness in former time desolate and waste. வசனம் 4. செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள், காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. Verse 4. Who cut up mallows by the bushes, and juniper roots for their meat. வசனம் 5. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள், கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்திவிட்டார்கள். Verse 5. They were driven forth from among men, they cried after them as after a thief winking face. வசனம் 6. அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கன்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். Verse 6. To dwell in the cliffs of the valleys, in caves of the earth, and in the rocks. வசனம் 7. செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். Verse 7. Among the bushes they brayed, under the nettles they were gathered together. வசனம் 8. அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள். Verse 8. They were children of fools, yea, children of base men. They were viler than the earth. வசனம் 9.
ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். Verse 9. And now am I their song, yea, I am their byword. வசனம் 10. என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். Verse 10. They abhor me, they flee far from me, and spare not to spit in my face. வசனம் 11. நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். Verse 11. Because he hath loosed my cord, and afflicted me, they have also let loose the bridle before me. வசனம் 12. வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவிழப் பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். Verse 12. Upon my right hand rise the youth, they push away my feet, and they raise up against me the ways of their destruction. வசனம் 13. என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள், அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. Verse 13. They mar my path, they set forward my calamity, they have no helper. வசனம் 14. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். Verse 14. They came upon me as a wide breaking in of waters, in the desolation they rolled themselves upon me. வசனம் 15. பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று. Verse 15. Terrors are turned upon me, they pursue my soul as the wind, and my welfare passeth away as a cloud. வசனம் 16. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. Verse 16. And now my soul is poured out upon me, the days of affliction have taken hold upon me. வசனம் 17. இராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. Verse 17. My bones are pierced in me in the night season, and my sinews take no rest. வசனம் 18. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையைப் போல என்னைச் சுற்றி கொண்டது. Verse 18. By the great force of my disease is my garment changed, it bindeth me about as the collar of my coat. வசனம் 19. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். Verse 19. He hath cast me into the mire, and I am become like dust and ashes. வசனம் 20. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறுதரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பராமுகமாயிருக்கிறீர். Verse 20. I cry unto thee, and thou dost not hear me. I stand up, and thou regardest me not. வசனம் 21. என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். Verse 21. Thou art become cruel to me, with thy strong hand thou opposest thyself against me. வசனம் 22. நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகிப்போக பண்ணுகிறீர். Verse 22. Thou liftest me up to the wind, thou causest me to ride upon it, and dissolvest my substance. வசனம் 23. சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன். Verse 23. For I know that thou wilt bring me to death, and to the house appointed for all living. வசனம் 24. ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும். Verse 24. Howbeit he will not stretch out his hand to the grave, though they cry in his destruction.
வசனம் 25. துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. Verse 25. Did not I weep for him that was in trouble? Was not my soul grieved for the poor? வசனம் 26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வரப்பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. Verse 26. When I looked for good, then evil came unto me, and when I waited for light, there came darkness. வசனம் 27. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. Verse 27. My bowels boiled and rested not, the days of affliction prevented me. வசனம் 28. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன், நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். Verse 28. I went mourning without the sun, I stood up, and I cried in the congregation. வசனம் 29. நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். Verse 29. I am a brother to dragons, and a companion to owls. வசனம் 30. என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. Verse 30. My skin is black upon me, and my bones are burned with heat. வசனம் 31. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. Verse 31. My harp also is turned to mourning, and my organ into the voice of them that weep. பைபிள் சவாலின் 153வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான ஞானம் உலக வெற்றியிலும் மனித அறிவிலும் மட்டும் கிடைக்காது என்பதை கற்றோம். வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவனே ஞானத்திற்கும் பலத்திற்கும் வழிநடத்தலிற்கும் மூலமானவர். வேதனையான மாற்றங்களும் தேவனுடைய சந்நிதியிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பதை யோபுவின் பயணம் நினைவூட்டுகிறது. சந்தோஷத்திலும் துன்பத்திலும் அவரை விசுவாசமாக தேடுவோம். ஒவ்வொரு நாளும் ஞானத்திலும் நம்பிக்கையிலும் மேலும் ஆழமாக வளர ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் தேவனுடைய ஞானம் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 153 of our Bible challenge is complete. Today we learned that true wisdom cannot be found in worldly success or human understanding alone. God remains the source of wisdom, strength, and guidance through every season of life. Job's journey reminds us that even painful changes cannot separate us from God's presence. Let us continue to seek Him faithfully, whether in joy or hardship. Each day is an opportunity to grow deeper in wisdom and trust what area of your life needs God's wisdom today. Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.